அடுத்து சேலம். சேலமும் கடும் போட்டி தான். சிறிய எட்ஜில் திமுக நிற்கிது. வாய்ப்பு மாறி அதிமுகவுக்கும் சென்று விடலாம். கடும் போட்டியில் சேலம் நிற்கிறது. வாக்கு வித்தியாசம் குறைவாகவே அங்கும் இருக்கும். அடுத்தது நாமக்கல். நாமக்கல்லிலும் கடும் போட்டி சம வாய்ப்பு தான். திமுக அதிமுக இருவருக்கும் சம வாய்ப்பு தான். குறைந்த வாக்கு வித்தியாசம் தான். ஈரோடு அங்கும் அதே நிலை. அந்த கொங்கு மண்டலம் வடமேற்கு அப்படியே வருது. கடும் போட்டி சம வாய்ப்பு திமுக அதிமுக. 3வது இடம் பாஜக. குறைந்த வாக்கு வித்தியாசம்தான் ஈரோடும். நீலகிரியும் அதுபோல் ஒரு கடும் போட்டி. ஆனாலும் சிறிய எட்ஜெடுத்து வெற்றியை நோக்கி செல்வது திமுக. ஆனால் சிறிது மாறினாலும் அதிமுக வெல்லும் வாய்ப்பு நீலகிரி தொகுதியிலே உள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடர்ந்து வருவார். ஆனாலும் 3ஆம் இடம்தான் உறுதி. அதற்கான காரணங்களை கேளுங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் 3 ரவுண்டு எடுத்துட்டேன், சொல்கிறேன். ஏன்னா குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி நிர்ணயம் ஆகும். கோவையில் திமுக தெளிவான வெற்றி. 2ஆம் இடத்திற்கு கடும் போட்டி. இந்த 2ஆம் இடம் போட்டியில் நான் எடுத்த பொழுது கிடைத்த தரவுகள் அதிமுகன்னு வருது. ஆனால் மாறி பாஜக 2ஆம் இடத்தை பெற்றுவிடலாம். ஆனால் திமுக வெற்றி என்பது தெளிவாக இருக்கிறது கோவையை பொறுத்தளவில். பொள்ளாச்சி அங்கும் திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. நாகப்பட்டினம் திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. திருப்பூர் திமுக கூட்டணி வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக. கரூர் கடும் போட்டி சம வாய்ப்பு. சிறிய முன்னிலையில் அதிமுக கூட்டணி கரூரில் உள்ளது. ஏறக்குறைய எனது கருத்து கரூரில் வெல்லும் வாய்ப்பு அதிமுகவிற்கு உண்டு. 3வது இடம் பாஜக. திருச்சி திமுக கூட்டணி வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. பெரம்பலூரில் திமுக கடும் போட்டியை சந்திக்கிறது. இவ்வளோக்கும் பெரிய விஐபி நிற்கிறாங்க. ஆனால் அந்த களம் அதை விரிவாக இண்டிவிஜுவலாக கேளுங்க, சொல்கிறேன் பெரம்பலூர் எப்படி இருக்குன்னு. கடுமையான போட்டி இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் வாய்ப்பு உள்ளது. 2ஆம் இடம் அதிமுக இதுதான். என 3ஆம் இடம் பாஜக. சிதம்பரத்திலேயும் கடும் போட்டி. ஆனால் திமுக வெல்கிறது. வாக்கு வித்தியாசம் எதிர்பார்க்கும் அளவு கூட்டணிக்குரிய வாக்குகள் வரவில்லை. ஆனாலும் வெற்றி பெறுகிறார்கள். கொஞ்சம் அந்த வர வேண்டிய அளவு மார்ஜின் வராமல் குறைந்த வாக்குகளில் வெற்றி பெறுவார்கள் திமுக கூட்டணி. ஏன்னா மயிலாடுதுறை திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 75,000 மேல். தஞ்சாவூர் திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. வாக்கு வித்தியாசம் அதே 70,000 மேல். திண்டுக்கல் திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக. வாக்கு வித்தியாசம் 1.5 லட்சம் மேல் திண்டுக்கல். மதுரை திமுக வெற்றி. 2ஆம் இடம் அதிமுக கூட்டணி, 3ஆம் இடம் பாஜக கூட்டணி. மாநில பொதுச் செயலாளர் நிற்கிறாரு. ஆனால் 3ஆம் இடம் தான்.